குலத்தை காக்கும் குலதெய்வ வழிபாடு. எந்த தெய்வம் வேண்டுமானாலும் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஆனால் நாம் முதலில் வணங்க வேண்டியது நம் குலதெய்வமே. குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். வம்சவிருத்தி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தின் படத்தை அல்லது ஒரு கலசத்தை வைத்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது நன்மை பயக்கும். அல்லது வீட்டிலிருந்தே வெல்லத்தை வாங்கி எடுத்துச் சென்று பொங்கல் வைக்க கோவிலில் கொடுப்பது சிறப்பு. குலதெய்வ வழிபாட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தூரத்திலிருந்து கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோவிலிலிருந்து பிடிமண், அதாவது கோவில் மணல் எடுத்து வந்து மஞ்சள் துணியில் முடிந்து வீட்டின் நிலைவாசலின் மேல் கட்டி வைத்து பூஜிக்கலாம். இது வீட்டிற்கு ஒரு கவசமாக செயல்படும். இதனால் குலதெய்வம் எப்போதும் தங்கள் வீட்டிலேயே தங்கியிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இவை அனைத்தும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் செய்யுங்கள். குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும்.